திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில்வே பாதை முழுமையாக சீரமைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து 20 நாட்களுக்கு பிறகு இன்று செந்தூர் விரைவு ரயில் இயக்கம். திருச்செந்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலான கல்யாண கிருஷ்ணர் கோவிலில் இன்று மார்கழி மாதம் பஜனை சிறப்பு தீபாரதனையும் நடைபெற்றது. திருச்செந்தூர் செந்தில் முருகன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாசிப்பு இயக்கம் சார்பாக மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினர். திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில்வே பாதை முழுமையாக சீரமைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து 20 நாட்களுக்கு பிறகு இன்று செந்தூர் விரைவு ரயில் இயக்கம். திருநெல்வேலியில் இருந்து சோதனை ஓட்ட மின்சார ரயில் இன்ஜின் மதியம் 1 மணிக்கு திருச்செந்தூர் ரயில் நிலையம் வந்தடைந்தது. கனமழை வெள்ளத்தால் திருச்செந்தூர் திருநெல்வேலி ரயில் தண்டவாளங்கள் கடுமையாக சேதமடைந்தது. இதனால் திருச்செந்தூரில் இருந்து இயக்கப்பட்ட பயணிகள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த 17ஆம் தேதி நிறுத்தப்பட்டது. பழுதடைந்த ரயில் தண்டவாளங்கள் சரி செய்யப்பட்டது. இதனை அடுத்து சோதனை ஓட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில்வே வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் முடிந்து இன்று தென்னக ரயில்வேயின் தலைமை பொறியாளர் பொன்னி ஆய்வு செய்தார். பின்னர் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று இரவு முதல் வழக்கம் போல் செந்தூர் விரைவு ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் 20 நாட்களுக்கு பிறகு இன்று இரவு 8:20 மணிக்கு திருச்செந்தூரில் இருந்து செந்தூர் விரைவு ரயில் புறப்பட்டு திருநெல்வேலி வழியாக வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் திருச்செந்தூர் திருநெல்வேலி வழித்தடத்தில் இயங்கும் அனைத்து பயணிகள் ரயில் விரைவு ரயில் வழக்கம் போல் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹலோ, என் பேர் தியாகராஜன். சென்னையிலேருந்து வரோம். வருஷம் வருவோம். இப்போது இந்த வாட்டி வரும்போது ட்ரெயின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. திருநெல்வேலியில் இறங்கி அங்கேருந்து காலைல பஸ் பிடிச்சி தான் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கன்ஃபார்மே ஆச்சு டிக்கெட்டு. இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் நாள்லேருந்தே இப்போது ட்ரெயின் வருதுன்னு இருக்காங்க. 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அதில் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சார் வணக்கம் சார். வருஷம் பாபநாசத்துலேருந்து திருச்செந்தூருக்கு மாலை போட்டுட்டு நேர்த்தி கடன் செலுத்துறதா வருவோம். அதேமாதிரி இந்த வருஷம் வரும்போது மழை வெள்ளத்தால் ட்ரெயின் கொஞ்சம் 10 நாள் இயங்காமல் இருந்துச்சு. எங்களுக்கு வரது போகிற சிரமமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து திரும்ப திருச்செந்தூர்லேருந்து எக்மோருக்கு ஏற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எப்பொழுதும் பாபநாசிலேருந்து திருச்செந்தூருக்கு எப்பொழுதும் வந்துக்கிட்டு இருக்கோம். 10 நாளாக மழை வெள்ளத்தால் ட்ரெயின் மூவ் ஆகலை. இன்றைக்கி ட்ரெயின் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் திருச்செந்தூர் தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வரட்டும், ரொம்ப சந்தோஷப்படுறோம். திருச்செந்தூருக்கு இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மாலை போட்டு வந்திருக்கோம் ஃபேமிலியோட. இந்த டைம் வரும்போது மழையினால ட்ரெயின் இல்லாமல் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தோம். திருநெல்வேலி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கப்புறம் பஸ் மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஆனால் இப்போ ரிட்டர்ன் போகிறப்ப எங்களுக்கு ட்ரெயின் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயின் வந்து எப்பொழுதும் போல் வழக்கம் போல் இயங்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு இந்த ஜேர்னி. என் பேர் செந்தில்குமார் சார். ரொம்ப ஹேண்டிகேப்டு, ரொம்ப சிரமப்பட்டு ட்ரெயின் இல்லாமல் நேற்று ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். இன்றைக்கி ட்ரெயின் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. திருச்செந்தூர்லேருந்து தஞ்சாவூர் போகிறேன் சார். திருச்செந்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலான கல்யாண கிருஷ்ணர் கோவிலில் இன்று மார்கழி மாதம் பஜனை சிறப்பு தீபாரதனையும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் உள்ள ருக்மணி சத்யபாமா திருக்கோவிலில் மார்கழி மாதம் பஜனையானது அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியான கல்யாண கிருஷ்ணன் ருக்மணி சத்யபாமாவுக்கு, அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர், லட்சுமி தாயார், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், ராமானுஜர் சிறப்பு தீபாரதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவிலில் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது.
சந்தியா திருச்செந்தூரில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் பிறந்தநாளை முன்னிட்டு சதானந்த சுவாமி குருகுலத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு வழங்கினர். திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மீன்வளன் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின் பெயரில் திருச்செந்தூர் சன்னதி தெருவில் உள்ள சாது சதானந்த சுவாமி குருகுலத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை, மதியம் மற்றும் இரவு என 3 வேளையும் அறுசுவை உணவு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணல்மேடு சுதாகர் அவர்கள் ஏற்பாட்டில் திருச்செந்தூர் நகர கழக செயலாளர் வால்சுடலை முன்னிலையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர் ஆனந்த் ராமச்சந்திரன், மாவட்ட சமூக வலைதள பொறுப்பாளர் நம்பிராஜன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உள்ள போடுங்க. பிறந்த நாள் சரியா? காலையில் இட்லி சாம்பார் வடை, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் உங்களுக்கு தோசையும் சப்பாத்தியும். அவங்க காலைல வராதனால சாயங்காலம் இது கேசரி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் அத்தை நல்லா இருக்கணும், மேலும் அவங்க நல்ல பதவியில் இருக்கணும், அவங்களுடைய பதவிகளெல்லாம் உயரணும் அப்படின்னு முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. திருச்செந்தூர் செந்தில் முருகன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாசிப்பு இயக்கம் சார்பாக மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்கம் சார்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நோட்டு புத்தகங்களை இழந்த 60க்கும் மேற்பட்ட ஏழை பள்ளி மாணவர்களுக்கு விவிபி கல்வி அறக்கட்டளையைச் சேர்ந்த VPR அர்ஜுன் மற்றும் சென்னை தொழிலதிபர் ஜெய்கணேஷ் ஆகியோர் உதவியுடன் திருச்செந்தூர் மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் முத்துராமன் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஷீபா, ஜெனி அமுதா, பள்ளியின் பெற்றோர், ஆசிரியர், கழக தலைவர் ஆனந்த ராமச்சந்திரன், தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்க தலைவர் சந்திரசேகர், பொருளாளர் ஜெயநாத பெருமாள், ஆலோசகர்கள் இசக்கிமுத்து மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை நல் நூலகர் நூலக செம்மல் மாதவன் செய்திருந்தார். தூத்துக்குடி திரேஷ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவு காரணமாக மீன்களின் விலை கடும் உயர்வு. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புக்கு பின்பு கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதன் காரணமாக திரேஷ்புரம் நாட்டுப்புறத்தில் இன்று குறைவான படகுகளை கரை திரும்பின. இதன் காரணமாக மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. மேலும் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டதாலும் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதாலும் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. 1 கிலோ 800 ரூபாய் விற்பனையான சீலா மீன் தற்பொழுது 1300 ரூபாய் வரையிலும், 400 ரூபாய் விற்பனையான விலை மீன் கிலோ 650 ரூபாய் வரைக்கும், 300 ரூபாய் விற்பனையான ஊலி மீன் கிலோ 600 ரூபாய் வரையிலும்,
சாலை மீன் ஒரு கூடை 3300 ரூபாய் வரையும், நண்டு ஒரு கூடை 400 ரூபாய் வரையும் விற்பனையானது. மேலும் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் விலையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை வாங்கி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.